கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் விசேஷமாக வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் பிரசன்னமும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கடந்த பல வாரங்களாக நாம் நம்முடைய இந்த கூடுகையினுடைய முதல் பகுதியிலே வாலிப பிள்ளைகளுக்காக சில காரியங்களை சொல்லிவிட்டுத்தான் அடுத்த பகுதியை செல்லுகிறோம். கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் முதல்ல குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். அந்த காலத்தில், இந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் பெருசுகள் தான் முதல்ல போய் உட்காந்துருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுங்க, வரவில் கூட சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் தான் என்ன செய்கிறோம், எங்களுக்கு வீட்லேயும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஸ்வீட்டுக்கிட்டலாம் தர மாட்டேங்கிறாங்க. பிபி சுகர்னு காரணம் காட்டி நாங்கள் தான் மூளை சாப்பிட்ணுன்னு எல்லாருக்கும் முந்தி போய் சாப்பிட்டா தான் அங்கே இருக்கிற ஸ்வீட் ஐட்டங்களை என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரேயர் மீட்டிங்கில் நடந்தால் முதல்ல சொல்லுவாங்க, முதல்ல சிறு பிள்ளைகளும் வயதானவர்களும் அதனால் உங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது. வயதானவர்களில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், சில விஷயங்களில் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ரிஃபரன்ஸ். சில விஷயங்கள் பெருசாக நம்மகிட்ட ஆலோசனை கேட்பாங்க, நாம் சொல்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் சில விஷயங்களை ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். சரி, அதனால் வாலிப பிள்ளைகளுடைய வயதுகளை கண்டபடி அவங்களுக்கு முதலாக சொல்லணும். சொல்கிறதெல்லாம் எங்கே போயிட்டுருக்குது நமக்கு தெரியாது. ஆனாலும் சொல்ல வேண்டியது என்ன செய்யணும், சொல்லிட்டு ஆண்டவர் கணக்கு கேட்குறவல்ல, பிள்ளைகளுக்கு நீ சொன்னியா. அப்போது நம்ம பிள்ளைகளுக்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் இதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆன்லைன் மூலமாக கூட நிறைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் ஏதோ இந்த கூடுகளை கலந்து கொண்டு முடித்தோட நம்ம போய்டும், அப்படி இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை பார்க்கலைன்னா நீங்கள் பார்த்ததை மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். ஒரு பிரசங்கத்தை மற்றவங்கள பார்க்க சொல்லுங்கள். இந்த லிங்கில் போய்ட்டு பாருங்கள், இதை டெய்லி பாருங்கள் அப்படி சொல்லுங்கள். அப்படி அவங்க கேட்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன அதில் கேட்டீங்க அதை என்ன செய்யுங்க, அவங்களுக்கு 1 மணி நேரம் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணாதீங்க. ஷார்ட்டாக என்ன செய்யுங்க. அதுக்காக தான் நாம் ஒவ்வொரு செய்தியினுடைய அந்த கண்டென்ஸை என்ன செய்கிறோம், உங்களுக்கு எல்லா இடம் அதெல்லாம் கிடைக்காது. அதுக்காக பாரத்தோடு என்ன செய்கிறோம், நாங்கள் அதுக்காக நிறைய சிரமம் எடுத்து அந்த கண்டென்ஸு கேப்ஷன்ஸ் எல்லாம், அந்த தலைப்பு உபதலைப்பு எல்லாம் போட்டு என்ன செய்கிறோம், ஃபைனலில் கொடுக்குறோம். அதை நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே இன்றைக்கி என்ன மீன் வாங்குனீங்க, இன்றைக்கி என்ன காய் வாங்குனீங்க, இன்னும் என்ன புடவை வாங்குனீங்க, இப்போ அதையே விசாரித்து கொண்டுறாதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் சந்திக்கும்போது என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து. எனவே யூத்துகளுக்காக நம்ம தொடக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் பொதுவான சில ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். தீத்து 2ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார்னா, நீயே எல்லாவற்றிலும் உன்னை முன்மாதிரியாக வைத்துக்கொள், நற்கிரிகளுக்கு நீ தான் யார், யூ மஸ்ட் பி அன் எக்ஸாம்பிள், நீ ஒரு உதாரணமாக இருக்கணும். அது ஊழியக்காரர் தானே சொல்கிறாரு, அப்படி நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த விதி பொருந்தும். தேவனை அறிந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், கிறிஸ்துவ பெயரை வைத்திருக்கிற பிள்ளைகள், புரிகிறதா, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் தே ஹாவ் த கிறிஸ்டியன் நேம். ஒரு ஸ்டீஃபன், ஒரு ராபர்ட், ஒரு டேவிட், ஒரு பாபு. அதனால் நினச்ச விட நல்லதாக போச்சு, எங்கள் அப்பா கிறிஸ்தவ பேர்னு தெரியாமலே வச்சுருக்கிறாரு. யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, நேம் வைஸு அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது, அப்படி தானே. நீங்கள் ஒரு யுவர் கிறிஸ்டியன், யுவர் பிலாங்கிங் டு கிறிஸ்டியன் ஃபேமிலி. கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் எங்கே போனாலும் அவங்க என்ன செய்யணும், ஒரு சாட்சியை வெளிப்படுத்தணும். இப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு கடமை என்னன்னு சொன்னால், நாம் அறிந்த கர்த்தரை அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். ஏன்னா இது ஏன் ரிலிஜனை பற்றி பேசுகிறோம், ரிலிஜனை பற்றி இல்லை பேசுகிறது. இது எதை பற்றி பேசுகிறோம், இட்டர்னல் லைஃப், மனித வாழ்க்கையிலே நமக்கு மிக ஆதரவாக இருக்கின்ற ஒரு ஆண்டவரை குறித்து பேசுகிறோம். இந்த உலகத்துக்கு அப்பால் ஒரு நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறோம். அதனால் இது பூஜை சம்மந்தப்பட்டதல்ல. இது வேறு எந்த விதமான மந்திரம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில்லை. இது ஒரு மனிதனுக்கு மிக தேவையாக இருக்குது. அதனால தான் இதை மனதில் வைக்கணும். ஆனாலும் கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்தில் போகிற பிள்ளைகள் போயிட்டு எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, காஸ்பல் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பயிற்சி இருக்காது, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கும். உடன் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இப்போ முதலாவது என்ன செய்யலான்னு சொன்னால், எல்லாருக்கும் போய் நம்ம காலேஜில் போய்ட்டு அதே மதம் மாத்திரன்னு வர சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி தானே. என்ன செய்யலான்னு சொன்னால், பை ஒரு லைஃப் ஸ்டைல், நீங்கள் வாழுகிற முறையினால் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துறதை யாரும் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. நீங்கள் கல்லூரிக்கு சென்றாலோ பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் அங்கே ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அல்லேலூயா அல்லேலூயா அப்படியே ஆராதனை பண்ணிட்டு இருக்கணும் நான் சொல்லலை. இல்லை அங்கே போய் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. கல்லூரிக்கு போனால் படிங்க, அவ்வளோதான்.
டைம் கிடைச்சா என்ன பண்ணுங்க, நல்ல பிள்ளைகள் அங்கேயே உட்காந்து என்ன செய்யலாம், டைம் கிடைச்சாக பீரியடை கட்டடிச்சிட்டு எல்லாம் பண்ண வேண்டாம். படிக்க வேண்டியதா படிக்கிறத படிக்காமல் விட்டுட்டு படித்து என்னத்தை கண்டோம், ஜெபம் பண்ணி என்ன செய்வோம், ஆண்டோடைய கிருபை அப்படிலாம் போக வேண்டாம். ஆனால் த வே யூ ஆர் பிஹேவிங் தேர், த வே யூ ஆர் லிவிங் தேர், அந்த கல்லூரி கேம்பஸில் தான் பெரும்பாலும் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, பள்ளிக்கூட சூழல் தான் பெரும்பாலும் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் எல்லா வாலிபர்களும் கவனமாக கேளுங்க. இது ஏதாவது பெருசுகளுக்கு நான் பெரியவங்களுக்கு பேசலை, யாருக்கு பேசுகிறேன், ஐ எம் டாக்கிங் டு த யூத்துகளுக்கு பேசுகிறேன். அங்கே போகிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிற அளவுக்கு ஈவன் தோ வி ஆர் நாட் எக்யூப்ட், சுவிசேஷம் சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சூழல் இல்லாவிட்டாலும் சுவிசேஷத்தினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தலாம். முதலாவது உங்களுடைய நம்பிக்கைகளை குறித்து பேசுங்க. எப்படி பேசுறது, டைரெக்டாக வந்து உங்கள் நம்பிக்கையை வந்து பிரசங்கம் பண்ண சொல்லலைனா, அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் மாணவரோடு பேசுகிற பொழுது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? கர்த்தரை சார்ந்த ஒரு நம்பிக்கை. நீங்கள் தேவனை அறிந்த குடும்பத்து பிள்ளைகள், தேவனை அறிந்த பெற்றோருக்குள்ள பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கரேஜிங்காக பேசுவாங்க, எக்ஸாமை பற்றி, அதர் திங்ஸை பற்றி என்ன செய்வாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க, கிளாஸஸை பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க, அவங்க ஃபீஸ் கட்டுறது கொள்வது, அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், இதை பற்றி நிறைய விஷயங்களை கொஞ்சம் சொல்ல வரவில்லை. நீங்கள் வந்து வெறும் பரிதாபப்படுகளாக இருக்கக்கூடாது, நம்பிக்கையாக பேசணும். உங்கள் எக்ஸாம் பற்றி, உங்கள் ஸ்டடீஸை பற்றி, உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி, எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வேலையை பற்றி எவ்ரிதிங் என்ன செய்யணும் சொன்னால், வி மஸ்ட் ஸ்பீக் ஆல் த திங்ஸ் வித் சம் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஒரு நம்பிக்கையோடு பேசணும். அப்போ அவங்க வந்து they will be able to find out the difference. இவன் எப்போ பேசுகிறான், என்ன சார் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுகிறான், ஆப்டிமிஸ்டிக்காக பேசுகிறான், தைரியமாக பேசுகிறான், நல்ல ஒரு ஃபெய்த்தை பேசுகிறான். நாம தான் எப்போவுமே சோர்ந்து போகிறோம், எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம். அப்படி நான் என்ன செய்வான், ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் டூல்ஸை பயன்படுத்துங்க. அப்போ அந்த நம்பிக்கை நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும், உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிந்த குடும்பத்து பிள்ளைகள் கர்த்தரை அறிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது அந்த அறிவை பயன்படுத்தி என்ன செய்யணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, நீங்கள் ஒரு ஆஃபீஸோட ஒர்க் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் பெரியவங்களுக்கு தான் அப்ளை ஆகும். உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை, அவங்க சோர்ந்து போயிருக்கிறவில்ல, அவங்க டல்லாக பேசுகிறவில்ல, அவங்க நெகட்டிவாக பேசுகிறவில்ல, ஒரு நம்பிக்கையெல்லாம் பேசுகிறவில்ல, நீங்கள் என்ன நம்பிக்கை கொடுக்கணும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இதை குறிச்சிட்டிங்களா, குறித்து வச்சுருங்க வாலிப பிள்ளைகள், நம்பிக்கையுடன் பேசுகிறவர்கள் உங்களை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும், தெம்படையணும், திடனடையணும். ஒரு யோசுவமாக நீங்கள் என்ன செய்யணும், தைரியமாக பேசணும். அந்த வேவு பார்க்க போன இடத்துல 10 பேர் பேசுகிறவர் பேசக்கூடாது. அந்த 10 பேரோட 2 பேர் போனாலும் 10 பேர் அதானே பேசுகிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது தெரியலையே, எதை பண்ணுறது தெரியலையே. அதாவது மெஜாரிட்டி வந்து அந்த மாதிரி பேசினாலும் அந்த மைனாரிட்டி 2 பேர் என்ன செய்கிறாங்க, we can win, we can enter, அந்த மாதிரி சொல்லணும். அதை மாதிரி சொல்லணும். இரண்டாவதாக, கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள், கிறிஸ்தவை அறிந்த பிள்ளைகள் தங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு சரியாக ஒரு ஃபில்டர் வைக்கணும், சரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அதில் வந்து சரியான ஒரு என்ன செய்ய, ஒரு மாரல் கோட் பின்பற்றணும். ஏன்னா வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் நிறைய விஷயங்களை தீர்மானிக்கும். நல்லதுக்கும் கொண்டு போகும், கெட்டதுக்கும் கொண்டு போகும். பைபிள் ஒரு வசனம் என்ன இருக்குன்னு சொன்னால், எபேசியர் 4:29 வாசிக்கும் பொழுது, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து, நிறைய பிள்ளைகள்கிட்ட சொன்னால் எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வேறு யாருக்கும் சொல்ல மாட்டீங்களா? ஏன்? அவங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க? அதனால தான் அம்மா அப்பா முதல்ல என்ன செய்யணும், நாய பேய அவனை இவனை மூதேவி அந்த மாதிரி இந்த தேவி இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அதில் எல்லாம் முதல்ல பெற்றோருக்கு ஃபில்டர் வைக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் வச்சு கொஞ்சம் தடுக்கணும். நிறைய பிள்ளைகள் வந்து கெட்ட வார்த்தை கற்றுக்கொள்கிற இடம் இது அம்மா அப்பா தான். நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையே, கெட்ட விஷயத்தை என்ன செய்வாங்க, எருமை மாடு கழுதை பிசாசு வந்து பிறந்திருக்கு பாருங்கள், மூதேவி, இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? ஆமாம், அது ஒரு என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குது தெரியுமா? திருநெல்வேலி பார்க்க போனால் எச்சிக்கலை. ஆமாம், இந்த மாதிரில சொன்னால் பிள்ளை என்ன செய்கிறாங்க, மற்றையெல்லாம் மறந்துடுவாங்க. நல்ல வார்த்தையெல்லாம் ஈஸியாக மறந்துடும், கெட்ட வார்த்தை என்ன செய்வாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், ஒரு ரெவல்யூஷனரியாக திங்க் பண்ணி அம்மா அப்பாவுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அது போன்ற அருவருப்பான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்க மாட்டோம் என்று என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து, உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அது மாதிரி எபேசியர் 5:3 வாசிக்கும் பொழுது என்ன மாதிரி பவுல் சொல்லி கொடுக்குறத பார்க்குறோம்.
மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்புறம் என்ன இருக்கால? அப்படியே வம்பும் புத்தியனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அப்படியே வம்பு வார்த்தை, வம்ப விலை கொடுத்து வாங்குற வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை. ஆனால் வாலிப வயசுகளில் இட்ஸ் காமன், நேச்சுரல். அந்த காலத்தில் நான்லாம் எனக்கு தெரியும், நானும் வாலிபனாக இருந்தால் அந்த வயசுக்கு வந்தேன். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரில. காலேஜில் படிக்கிறவள, ஸ்கூலில் படிக்கிறவள இந்த நார்மல் வேர்ட்ஸ் பேசுகிற விருப்பமே வராது. எதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசணும், எதுலேயுமே ஒரு என்ன செய்கிற ஒரு கொக்கி போட்டு பேசணும், எதுலேயுமே இன்சல்ட் பண்ணி பேசணும், மற்றவங்களை இரிட்டேட் பண்ணி பேசணும். அதாவது ஜாலி லைஃப். ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறதில்ல. எவ்வளோக்குள்ள முட்டதில்லையா, மாங்காய் மடையா, தேங்காய் மடையா, பேர் வைக்கிறோம் பாருங்கள். டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறத விட அருமையாக காலேஜில் என்ன செய்வாங்க, பேர் வைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி நிறைய பேர்களை வைக்கிறவங்க என்ன ஆகிடும் சொன்னால், சில பேர் நிலைத்து விடுகிறது. ரொம்ப ஜாக்கிரதை. நாங்கள் காலேஜில் படிக்கிறவங்கள வாத்தியார்களுக்கெல்லாம் பேர் வைப்போம். நல்லா அனுபவிச்சோங்க, நல்லா அனுபவிச்சோம் அவனுடைய பலனை. எங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் இப்போ உலகத்தில் இருக்கிறார் எனக்கு டவுட்டாக இருக்குது. அவரை பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனசு இப்போ எங்களோட ஒரு சங்கடமாக இருக்குது. அந்த வயசுக்குள்ளே வரவளை தான் அவருக்கு ஒரு நிக்நேம் கொடுத்தோம், டப்பி அப்படின்னு சொன்னால். அந்த காலத்தில் மூக்குப்பொடி டப்பாக இருக்கும், அங்கே இருந்த ஒரு டப்பின்னு சொல்ல, ஒரு சின்ன டப்பி. இப்போ கூட இந்த பெயின் பாம் அதெல்லாம் வருதில்ல, அது மாதிரி சின்ன, அவருக்கு வச்ச பேர் டப்பி. இவரை அங்கங்கே வரவில்ல தூரத்திலும் மரத்துக்கு மேலே இருந்து சொல்லுவானுங்க, மறைஞ்சிருந்து சொல்லுவாங்க. ஒரு முறை நாங்கள்லாம் அவருடைய ஒரு பிரச்சனை வந்து அவர்கிட்ட பேசுகிறவள்ள, நானும் இன்க்ளூடிங் மை செல்ஃப், அந்த மாதிரி அந்த மத்தியானம் சாப்பாடு டென்ஷன் இந்த சாப்பாடு ஒரு அடி அடித்தார். நீங்களாம் உருப்படவே மாட்டேங்கடா அப்படின்னு, என்னையும் சேர்த்து தான். ஆமாம், அவர் அப்போ மனசில் கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க, நான் கன்னியாகுமரியில் போய் நிற்கிறேன். அவர் பாவம் குடும்பத்தோடு என்ன செய்கிறாரு, கன்னியாகுமரியில் போய் நிற்கிறார். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே வந்துட்டான். அவர் தூரத்தில் இருந்து போராடப்பட தூரத்தில் நின்று டப்பி. அவர் ரொம்ப டென்ஷனாகி அந்த சோத்தை அடிக்கிறவள அந்த சோறில் அப்படி செதறினது எனக்கு இன்றைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறார் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு கிருஷ்ணன் ஒரு பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப சேட்டப்படுவான். எங்கள் கிளாஸுக்கு வெளியே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்து வழியாக மேலே ஏறி கூரை இருந்தது. அந்த கூரை மேலே ஏறி அதில் ஒரு ஹோல் வந்து டப்பி அப்படின்ட்டான். எங்கே வருது சத்தோடனே கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அவர் உடனே என்ன செய்வார், அவர் எப்போவுமே ஈஸியாக டென்ஷன் ஆகிற ஆள். அன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்து இவரை துரத்தி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னால் இதுவே போயிடும். ஒவ்வொரு வாத்தியாருக்கும் நாங்கள் பேர் வச்சோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு அதுபோல் ஒரு பேர் வைக்கிற பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது இவ்வளோ தெரியும். அதனால் இயன்ற வரைக்கும் மற்றவர்கள் செய்யலாம் ஜாலிக்காக. இது ஜாலி அல்ல. உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை ஒன்று. ஸ்டாண்டர்டாக பேசணும். நீதிமொழிகள் 15:4 வாசிக்கும் பொழுது, ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். நாவில் தான் எல்லாம் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்படி தானே சாபம் ஆசீர்வாதம் இங்கே இருக்குது. அதனால் ஆரோக்கியமாக பேசணும். யாருக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது சும்மா ஜாலிக்காக பேசுகிறோம், அதெல்லாம் ஒரு மேட்டராக எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள நீ ஒரு கில்ட்டி கான்சியன்ஸை கிரியேட் பண்ணுறேன்னு கேட்பாங்க. இல்லை, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிறது என்ன, சரியான வார்த்தைகள் வரணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் பிள்ளைகள் பசங்க ஒருத்தன் கூப்பிட்ற எப்படி, மச்சி மச்சான். பொம்பளை பிள்ளை என்ன கூப்பிடுவான்னு தெரியாது. அதுதானா மச்சினா கூப்பிடுவாங்க? இல்லை, அவங்க வேறு வேட என்ன ஷார்ட்ஸ் என்ன தெரியாதா? நீ கூப்பிடாம இருந்தாலும் அங்கே கூப்பிட்றவங்கள கேட்டிருப்பல்ல. ஜெனரலாக நான் நிறைய கேட்டிருக்கேன். மச்சி மச்சி மச்சான். அதுக்கு அது ஒரு நியூ ஸ்லாங்குங்கிறாங்க. அதாவது மாடர்ன் ஸ்லாங். என்னன்னா அஃபெக்ஷனேட் வேர்டு. ரொம்ப ஃப்ரீடமாக பேசுகிறது, ரொம்ப விரும்பி பேசுகிறது, ஒரு ஃபேவரட்டானவங்கள்ட்ட பேசுகிறது அப்படின்னு. அந்த அர்த்தம் என்ன? மச்சி மச்சான்னா யார் தெரியுமா? அக்கா புருஷன் இல்லை தங்கச்சி புருஷன். மச்சான்னா யார்? அவன் ஆக்சுவலி வந்து இது அதான் தொடக்கத்தில் இப்படி தான் உருவானது. அதுக்கு பின்னால் வந்து என்ன இருக்குது, ஒரு டார்க் ஸ்டோரி இருக்குது, டார்க் ஹிஸ்டரி இருக்குது. இப்போ அது எப்படி மாற்றுது, டெஃபினிஷன் எப்படி கொடுக்குறாங்க. இது ஒரு லேட்டர் டேஸ் ஸ்லாங். அது என்ன செய்கிறோம், மச்சி மச்சான் அதான் வருது. வேறு வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்குது, பேர் கூட வர மாட்டேங்குது. அப்படியே பேர் வந்தாலும் ஒழுங்கான பேர் வராது. அவனை உயரத்துக்கு உயரமாக இருந்தால் அவனுக்கு ஒரு பேர், குட்டையாக இருந்தால் அது ஒரு பேர், குண்டாக இருந்தால் அது ஒரு பேர், முகம் பெருசாக இருந்தால் அது ஒரு பேர், சிறுசாக இருந்தால் ஒரு பேர், தலையில் முடி கம்மியாக இருந்தால் ஒரு பேர், தலையில் அதிகமாக இருந்தால் பேர், நடக்கிற விஷயம் ஒரு விதமாக அது ஒரு பேர், எல்லாத்தையும் பேர் வச்சுருவானுங்க. சில பேர்கள் அந்த காலேஜில் மறைஞ்சிடும், சில பேர் என்ன செஞ்சிடும்
காலத்துக்கும் என்ன வருது, அந்த பேர்கள் தான் நிலைக்கும். அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பேர் வைக்கிறது, நாகர்கோவில் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா, மக்களே, மக்கா மக்கா மக்களே. ஒரு நாள் ஒரு காரில் வந்துட்டு இருக்கேன், எம்எல்ஏ ஒரு ஊழியக்காரர் தான் உட்காந்துருக்கார், 4-5 பேர் உட்காந்துருக்குறோம். அவர் திடீர்னு ஃபோன் எடுத்து பேசுகிறார், மக்களே எப்படி இருக்க மக்களே. நிறைய நேரம் பேசுகிறேன், நான் நினச்சா அவருடைய பிள்ளைகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கார் போல இருக்குன்னு. அப்புறம் பார்த்தா அவர் வயசில் உள்ள ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசுகிறார் அவர். இது நாகர்கோவில். மக்களே, மக்கா மக்கா மக்களிடம் நல்ல வார்த்தை தான், கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. மக்கான என்ன அர்த்தம்னா, குமரி மாவட்ட பகுதிகளில் மக்கான்னு சொன்னால் மகனேன்ற அர்த்தம், மக்களினா பிள்ளைகளேன்ற அர்த்தம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓயின்னு கூப்பிடுவான், இப்போ இருக்குன்னு தெரில. ஓய் ஓய் எப்படி இருக்கிறீர், நல்லா இருக்கிறா அப்படிங்க. ஓய் நம்ம அந்த ரூத்தனுடைய புத்தகத்தில் கூட ஓய்ங்கிற வார்த்தை வரும், அது மாதிரி மக்களேங்கிற வார்த்தையே வரும். ஆனால் இன்னைக்கு காலேஜிலலாம் பேசுகிறதுனா மக்கா மக்களே, அது ஆக்சுவலி என்ன, என் மகன் என்ற அர்த்தம். உடன்படி பயிலுகிற மாணவனை எப்படி கூப்பிடுறான், என் மகனே. அவன் இதை கேட்டான்னு சொல்லுவான், நீங்களாம் அந்த மாதிரி மீன் பண்ணுறீங்க, நாங்கள் என்ன செய்யலை, மீன் பண்ணலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்தவ பிள்ளைகள் இது போன்ற கொச்சையான வார்த்தைகளால் மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி, ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்ன அர்த்தமோ அதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லை. அதை நீங்கள் இன்றைக்கி எந்த மீன் பண்ணலாம், அன்புக்காகன்னு சொல்லலாம். ஆனால் அன்புக்கு வேறு நிறைய வார்த்தை இருக்குது, அப்படி தானே. எல்டர்லி பர்சன், வயசு மூத்தவங்க என்ன செய்வாங்க, யாருடைய அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் என்ன செய்யலாம், ஒரு நல்ல வயசில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம், மாலாண்டி இருக்கிறாங்க, அமலர் பாண்டி இருக்கிறாங்க, இவங்க யாரை வேணாலும் என்ன செய்யலாம், மக்களைன்னு கூப்பிடலாம், மக்கான்னு கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியாது இந்த ஊருக்காரங்கள. ஆனால் வயசு சமமாக இருக்கும்போது இது போன்ற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. எனவே கல்லூரிகள் எதுக்கு சொன்னால், இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்றபடியே போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன சொன்னால், வி மஸ்ட் மேக் சம் டிஃப்ரென்ஸ். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, நம்ம வாலிப பிள்ளைகளோடு நம்ம போய் பேசுகிறோம், பழகிறோம். ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் சில்ட்ரன், நிறைய விஷயங்கள் ஏதோ பேசுவோம். சினிமாவை பற்றி பேசுவோம், சீரியலை பற்றி பேசுவோம், அது என்ன பிக் பாஸா அதை பற்றி பேசுவோம், கேம்ஸை பற்றி பேசுவோம். என்னென்ன அட்வான்ஸ் கேம்ஸ் வந்துருக்குது, என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்லாம் உருவாயிருக்கு, இந்த மாதிரி லாட் ஆஃப் டாபிக்ஸ் ஆர் தேர். அது மாதிரி பெரிய செலிப்ரிட்டிஸ், பெரிய நட்சத்திர அந்தஸ்தில் உள்ள பெரிய ஷோ நடத்துகிறவங்க, இந்த மாதிரி நிறைய வேர்ல்ட்லி திங்ஸ் இருக்குது. இப்போது எல்லா வேர்ல்டு திங்ஸும் நம்ம பேசாமலும் இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் we need some restrictions. அதான் என்ன சொல்ல விட, இதெல்லாம் ஒன்றுமே பேசாதபடி நீங்கள் சன்னியாசி இருங்கன்னு சொல்ல. உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு தான் வச்சுக்கணும். அந்த வயசில் வருகிற பொழுது உலகத்தில் நிறைய விஷயங்கள் நாம் தெரியணும், அதை ஷேர் பண்ண தப்பு. ஆனால் அந்த வாலிப வயசில் என்னென்னு சொன்னால், இன்னொருத்தங்க ஒரு கேம்ஸை பற்றி சொன்னால் கூட இருக்க என்ன வரும், அதை விட எனக்கு ஒரு சூப்பர் கேம்ஸ் தெரியும், அதை விட லேட்டஸ்ட் என்ன அப்டேஷன் எனக்கு தெரியும், அதில் என்ன அப்டேட் பண்ணி எனக்கு தெரியும். இதை மாதிரி முந்தி என்ன சார், அந்த வயதுகள் என்ன செய்யும், இயற்கை, இட் இஸ் நேச்சுரல். உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு என்ன செய்யும், நிறைய தெரியும். சினிமாவில் உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாக தெரியும். செலிப்ரிட்டிஸ், நட்சத்திர அந்தஸ்து உள்ளவங்க, அவங்கள உன்னை விட எனக்கு நிறைய தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சினிமாவை பற்றி, சினிமா ஸ்டார்ஸை பற்றி, ரெஸ்லிங் பண்ணுறவங்களை பற்றி, இந்த மாதிரி நிறைய வேர்ல்ட்லி பீப்புளை பற்றி, வேர்ல்ட்லி டாபிக்ஸை பற்றியும் ஒருத்தர் சொல்கிறவங்கள எனக்கு அதிகமாக தெரியுது. பெரியவங்களுக்கும் இருக்குது அப்படி தானே. ஒருத்தர் ஒன்று சொன்னால், பைபிளை பற்றி ஒருத்தர் ஒன்று சொன்னால் அவர் என்ன செய்வார், எனக்கு அதோட அதிகமாக தெரியும் அப்படின்ட்டு. அதுபோல் இருக்கும் பொழுது நான் யாருக்காக இது பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா, யாருக்காக, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். புரிகிறதா? வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, நாட் ஓன்லி யூத், கிறிஸ்டியன் யூத், கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு இதை மட்டும் பேசுங்க நான் சொல்லவே வரல, நிறைய பேசுங்க. ஆனால் மற்றவர்களுக்கு போட்டிட்டு, உன்னை விட எனக்கு கேம்ஸ் ரொம்ப தெரியும், உன்னை விட சினிமா எனக்கு ரொம்ப தெரியும், உன்னை விட பாப்புலர் சிங்கர்ஸ் எனக்கு ரொம்ப தெரியும், உன்னை விட ஹிப்ஹாப் பண்ணுறவன், பாப் பண்ணுறவன், அது இது பண்ணுற எல்லாரும் எனக்கு தெரியும், டான்ஸ் எனக்கு தெரியும், அதெல்லாம் காட்டுறதில்ல. கன்ஸ்ட்ரக்டிவான நல்ல விஷயங்களை காட்டுறதுக்கு என்ன செய்யணும், வி ஷுட் கிவ் சம் ப்ரிஃபரன்ஸ். அதனால் உங்களுக்கு வேறு எதுவுமே பேசக்கூடாது இந்த வயசில் நான் சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் அது இயற்கை. அந்த வாலி வயசில் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஒன்றுமே தெரியாத மாங்காய் மடையர் மாதிரி இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்துலேருந்து ஆக்கப்பூர்வமான நல்ல காரியங்களை மற்றவங்க கேட்குறதுக்கு என்ன செய்யணும், வி நீட்ஸ் அ பேலன்ஸ். மற்ற கேட்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்யணும், மனசில் வச்சிக்கணும். அப்போ உங்களுக்கு அதிகமாக ஃபெமிலியராக தெரிஞ்சுன்னா, இந்த உலகத்தில் ஒரு யோக்கியமாக வாழ்க்கை வாழ்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டாக வாழ்கிறது, ஒரு முன்மாதிரியாக வாழ்கிறது, அந்த மாதிரி வாழுகிற சம்மதம். நீங்கள் பிப்ளிக்கல் அதை பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா, பைபிளிலிருந்து பைபிளை போய் பிரசங்கம் பண்ண சொல்லலை, நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன செய்யலாம் அதில் சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது கிறிஸ்தவத்தை பற்றி. இது போன்ற சூழல்களை கொஞ்சம் அதுக்காக நீங்கள் போன இதில் இந்த டாப்பிக்கில் நிறுத்துங்கடா, நான் சொல்கிற டாப்பிக்லாம் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் உலகத்து பிள்ளைகள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு தெரிந்தது எவைகளாக இருக்க வேண்டுமோ அவைகளை அவர்கள் கேட்கிறார்களா? அவர்களுக்கு தெரிந்ததான் உங்களுக்கும் தெரிகிறது, அவர்கள் செய்கிறதா நீங்களும் செய்கிறது. சார் வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்? ஒரு வித்தியாசம் இல்லை.
உங்களால் அவர்கள் மாற வேண்டும், உங்களால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தாக்கம் பெற வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வாலிப வயதுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான காரியங்களில் ஈடுபடுவது இயற்கையான ஒரு பழக்கமாக இருக்கும். இப்போ வந்து எல்லாரையும் போயிட்டு இவன் என்ன பண்ண முடியாது, என்ன சொல்லுவாங்க, சட்டாம்புள்ள மாதிரி என்ன பண்ண முடியாது, இதை செய்ய அதை செய்யணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நம்ம உடன் தெரிந்த வாலிபர்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே இதை செய்யாதுன்னு வாய்ப்பு இருந்தால், சூழல் இருந்தால் அதை என்ன செய்யணும், நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சம்திங் வி மஸ்ட் டூ. அதே நேரத்தில் வந்து அவர்களோடு இணைந்து செல்லுகிற பொழுது அந்த தவறான காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஒப்புதல் கொடுக்கிறீர்கள். அதையும் சரின்னு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க சொல்லலாம், நீங்கள் சொல்லக்கூடாது. யூ ஆர் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்டியன் பாய்ஸ், யூ நோ கிரைஸ்ட். கிறிஸ்தவ குடும்பத்தில் சென்ற பிள்ளைகள் தவறானவைகளை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மட்டுமல்ல, தவறானவைகளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவன் கட்டடிக்கலாம் அப்படின்னா நீங்களும் கட்டடிக்கக்கூடாது. அவன் ஒரு 4 பேரோட சேர்ந்து யாரையாவது வந்து ரேக் பண்ணும், யார்கிட்டையா வந்து கிண்டல் பண்ணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவன் 4 பேரோட சேர்ந்து பேட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறான்னா நாம் அதை என்ன செய்யக்கூடாது. இதுபோல் நிறைய காரியங்களை ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். வாலிப வயசில் இது போன்ற எப்படிப்பட்ட எண்ணங்கள் நினைவுகளில் வரும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து உங்களை குறித்த ஒரு ஐடென்டிட்டி என்ன, அவங்ககிட்ட இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, அவன் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான், அவன் இதுக்கு வரமாட்டான், அவனை கூப்பிடாதீங்க, அவன் கூப்பிட்டா வரமாட்டான், அவன் இந்த மாதிரி விஷயங்களை அக்செப்ட் பண்ண மாட்டான், கிறிஸ்டியன் பாய் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும். அதுக்காக நீங்கள் வந்து சாமியார்னு பேர் வைக்கிற அளவுக்கோ, பாதிரியார்னு பேர் வைக்கிற அளவுக்கோ, பாஸ்டர்னு பேர் வைக்கிற அளவுக்கு நீங்கள் போக தேவை கிடையாது. புரிகிறதா? அதே நேரத்தில் நலமான காரியங்களில் நீங்கள் அதிகமாக இன்வால்வ் பண்ணணும். எபேசியர் 5:11 வாஸ்து பார்க்கும் பொழுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது. அப்போது நல்லவைகளை செய்வதற்கு நம்ம மற்ற பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணோம். எல்லா காரியங்கள்லாம் நீங்கள் காலேஜுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் செய்யாதுங்க, அங்கே போகாது, இங்கே போகுது, இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. முடிந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலாம். ஆனால் அவர்கள் போகிற தவறான பாதையில், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவன் ஃப்ரெண்டில் இருக்கிற காரில் இந்த பஸ்ஸில் இருக்கிற கண்ணாடி உடைச்சா நான் பேக்கில் இருக்கிறத உடைப்பேன். அவன் ஒரு அடி அடித்து நான் 3 அடி அடிப்பேன். எதுக்குன்னு சொன்னால் அவன் செய்கிறத விட நம்ம என்ன செய்யணும், அதிகமாக செய்யணும். அப்படி தான் ஒரு காலத்தில் ஜார்ஜில் ஒரு பையன் கூட படித்தான். அப்போ எங்கள் காலேஜில் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களும் அந்த பஸ் வந்துட்டு, நாளைக்கு அந்த பஸ்ஸில் தான் எல்லோரும் வரணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கள்ள தூக்கி அடிக்க ஆரம்பித்தான். நானும் என்னுடைய பங்கு என்ன செய்தேன், குறையில் நானும் செய்தேன். என் கூட இந்த ஜார்ஜ் ஒரு எல்லாரோட அதிகமாக செய்யணும். ஓங்கி என்ன பண்ணான்னா செருப்பு தான் போட்டிருந்தான், ஓங்கி ஃப்ரெண்ட் அந்த ஹெட்லைட் அடித்தான் பாருங்கள். அவ்வளோதான், அவ்வளோ பெரிய காலெலாம் ரொம்ப காயமாகி பல நாள் கட்டுப்போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு முறை ஒரு பஸ்ஸில் போகிறவள்ள ஒரு மாணவன் வந்து எதிர்ப்பு கோஷம் போட்டு பஸ்ஸில் அதாவது எதிர்ப்பு கோஷம் போட்டான். பஸ்ஸை நிறுத்தியா, அவன் நிறுத்தலை டிரைவர். அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட் டிரைவர். அவன் நிறுத்த போனோன்னே எங்கேயும் கொண்டு போயிடுவான் போல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போன ஒவ்வொரு நாள் இறங்க ஆரம்பிச்சா 4 பேர் ஓடுகிற வண்டியிலேருந்து குதித்தாங்க. 4 பேர் ஹாஸ்பிட்டலிஸ்ட். எதுக்கு சொல்கிறேன்னா, தவறான காரியங்களை தடுக்க முடியாவிட்டாலும் தவறான காரியங்களுக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள், இவர்கள் அதற்கு வரமாட்டார்கள் என்று உங்களை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். தானியல் மாதிரிப்பட்ட ஆளுகள் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு அன்றைக்கி பாபுலன் அறிந்தது போல் கிறிஸ்தவ பிள்ளைகள் தெரியணும். ஏனென்றால் இதைத்தான் உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்க. நீங்கள் நேரடியாக போய் அங்கே பிரசங்கம் பண்ணுங்கன்னு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், வாழ்க்கை மூலமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். தவறுகள் உடன்படக்கூடாது. அதுபோல் உங்களுடைய பழக்க வழக்கங்களிலே மற்ற வித்தியாசம் பார்க்கணும். நீங்கள் அணிகிற சட்டையெல்லாம் எப்படி இருக்கணும், சிலர் காலையில் தான் சுத்தமாக போவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யலை, கவனிக்கிறதில்ல, கண்டதையும் சாப்பிட்டுட்டு இப்படியே தொடச்சிடுவானுங்க. காலேஜில் பசங்க தான் போகிறவங்கள நல்லா தான் இருப்பான். எங்கே நாள் முழுவதும் காலேஜ் கேம்பஸில் இருக்கிறாங்க, அங்கே உட்கார அங்கே ஒரு அழுக்காக தான் செய்யும். இருந்தாலும் சுத்தமான உடைகளை உடுக்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். கிறிஸ்தவ பிள்ளைகளெல்லாம் நல்ல விதமாக சட்டையை அயர்ன் பண்ணி நல்ல காலேஜுக்கு போகிறல ஃப்ரெஷ்ஷாக தான் என்ன செய்யணும், போகணும். கண்டபடி ஏதோ ஒன்று தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. அம்மா அப்பா உங்களுக்கு அயர்ன் பண்ணி வச்சுருப்பானே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு அதில் பெரிய விருப்பம், அவங்களே அயர்ன் பண்ணாமல் தான் போடுவாங்க சிலர். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்லா அயர்ன் பண்ணி என்ன செய்யணும், போகணும். அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாட்டு ராமர்களாக தோன்றக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, ஆனால் அளவாக என்ன செய்யணும், சாப்பிடணும். கல்லூரியில் வந்து மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் அதை மற்றவங்க யாரும் பின்பற்றுறது கிடையாது. ஆனால் நீங்கள் பின்பற்றணும். உங்களுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் தேவையில்லை தான் அர்த்தம். ஆனால் இப்போ வந்து நிறைய காரியங்கள் டிபெண்டாக இருந்தாலும் அது ஒரு ஸ்பெசிஃபைட் டைம்ஸில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ மற்றவங்க திருட்டுத்தனம் பண்ண அங்கே உட்காந்து கேம்ஸ் விளையாடுவானுங்க. நல்லா மொபைல் டேட்டா போட்டு என்ன பண்ணுவான், நல்லா விளையாடுவானுங்க. அதுக்கு நாம் கிறிஸ்தவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது. அப்போ அவன் அதன் விளைவாக ஒரு கிறிஸ்தவ பையன்கிட்ட வித்தியாசம் இருக்குது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்குது, கிறிஸ்தவ ரிலிஜனில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன செய்யணும், ஹீ மஸ்ட் ஹாவ் சம் சான்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
இந்த மாதிரி செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நாளை தினம் உங்களை தானியில் போல் என்ன செய்வார், நிறுத்துவார். பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் காட்டுங்கள், நேர ஒழுங்குகளை பின்பற்றுங்கள், சரியான நேரத்துக்கு போங்க, சரியான நேரத்துக்கு வாங்க. அந்த மாதிரி இந்த பங்க்சுவாலிட்டி எல்லாம் உங்களால் மற்றவங்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். இது போன்ற காரியங்களை எல்லாம் பின்பற்றுகள். இன்னும் நிறைய இருக்குது, டைம் நான் குறைவாக முடிச்சிடறேன். ஆக ஒன்று, உங்களுடைய நம்பிக்கை வெளிப்பட. நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறதுனால எல்லாரை விட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருதயம், நம்பிக்கை மனம், சிந்தனை இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகளால் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாருடைய வாயிலிருந்து வருகிறது போல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மூன்றாவது, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் தவறுகளை தவிர்ப்பதற்கு மற்றவர்களை தூண்ட வேண்டும். ஆனால் அவருடைய தவறுகளுக்கு ஒருபோது என்ன செய்யக்கூடாது, உடன்பட்டு போகக்கூடாது. அவ்விதமாக பழக்க வழக்கங்களில் வித்தியாசத்தை காட்டணும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் சித்தம் மேன்மையான டாப்பிக்களை என்ன செய்யணும், பேசணும். உங்ககிட்ட அவங்க கேட்குறது அவங்களுக்கு பிரயோஜனமான இருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், காமராஜர் இருக்கிறவங்கள ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்றை மட்டைங்கண்ணே போங்கண்ணே அப்படின்ட்டார். அதை மாதிரி கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்தானே, மற்ற ரிலீஜியன்ஸ் பிள்ளையாக இருந்தால் எல்லாம் ஒன்று தான், அப்படி சொல்கிற மாதிரி சொல்ல வரக்கூடாது. யூ மஸ்ட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். அந்த விதமான வித்தியாசத்தோடு வாழுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு சில பாசிட்டிவான அட்வைஸ் மட்டும் நான் ஆண்டோட கிருபையினால் கொடுத்துருக்கிறேன். அதை பயன்படுத்துங்கள். பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.